தேங்க்யூ. உயிருள்ள மனிதர்கள் வாழப்போகும் வீடுகளே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Next, I call upon Vasanthi Kamalselvan to take the stage. இந்தியாவில் இருக்கிற டாப் ஆர்கிடெக்ட்ஸ், மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 14 years. Head up, Vasanthi. ஒரு ரிக்வெஸ்ட், கை கழுவ மறந்துடாதீங்க. இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ். எண்டோசல்ஃபான், ஈக்கலாக்ஸ், குளோரிடேன், ஃபங்கிசைட், இன்னும் சில கெமிக்கல் காக்டெயில்ஸ் உங்கள் கைகளில் ஒட்டியிருக்கும். லிவர், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் கேன்சர். ப்ளீஸ் பி வெரி ஷுர் தட் யூ வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம, இது எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்குன்னு கொல்லையில தென்னம்பிள்ளை வச்ச பாட்டன் கதையெல்லாம் இப்ப பழைய கதை. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, தக்காளியில விட்டமின் சி இருக்கு, அவரைக்கால நார்சத்து இருக்கு, கத்திரிக்கால கால்சியம் இருக்கு. அதை விட எண்டோசல்ஃபானும் ஃபியூரிடானும் இன்னும் பல உயிர்கொல்லிகளும் இப்போ எல்லா காய்களையும் இருக்கு. ஆப்பிள் தோல்ல சத்து இருந்தது, இப்போ மெழுகு இருக்கு. விஷம் கலந்த காய்கறியோட விலை அதிகமா இருந்தாலும் விஷம் மானிய விலையில கிடைக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. நம்ம பாட்டிக்கெல்லாம் 8லேருந்து 10-12 குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் தாய் மட்டும் வளர்க்கல, வளர்த்திருக்கவும் முடியாது, இயற்கையும் வளர்த்தது. இப்போ 1-2 பெற்றுக்கிட்டு குழந்தை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கலையிறோம். போன தலைமுறைக்கு முதுமை மட்டும்தான் நோய். இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம். 5 வயசுலயே கண்ணாடி போடுற கொடுமை, 10 வயசுலயே டயபெட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இன்னும் எத்தனையோ நோய்கள். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்காம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், கார்பரேட் கம்பெனில வேலை, வீடு, சேமிப்புன்னு சிந்திக்கிறோம். ஏன் அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு சிந்திக்கிறதே இல்லை? நிலத்தை அழிச்சு கான்கிரீட் காடா வீட்டை கட்டி அது மனுஷன் உயிரோட குடியிருக்கும் கல்லறைதான்னு காலம் நமக்கு உணர்த்திடக்கூடாது. இதுதான் சமயம். இப்பவே நாம சரி பண்ணி ஆகணும். நம்ம மண்ணை நாம நம்பணும். இனிமே கட்ட போற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரமும் காய்கறி செடிகளும் வளர அட்லீஸ்ட் 1 சென்டாவது இடம் விடணும். கட்டின வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸ், மழை நீர் சேகரிப்பு எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸும் சாத்தியம்தான். நண்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்தனா இன்னும் 7 நாள்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சுமார் 2000 பேர் சாப்பிட தேவையான சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை பெண்களா சேர்ந்து வெறும் 10 வீட்டு மொட்டை மாடியில விளைய வச்சு சப்ளை பண்ண போறோம். நாம 2 விஷயங்கள் உடனே செய்யணும். 1, தன் வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரே ஒரு மரத்துக்கான விதையாவது நடணும். 2, நம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர வீட்டை சுத்தி அல்லது மாடியில காய்கறி செடிகளை வளர்க்க வேண்டும். நிலத்தை தாயா மதிச்சு இயற்கையோட இயல்பா வாழ்ந்த நம்ம பாட்டங்காலத்துக்கு நாம திரும்பணும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எப்பவும் போல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி தான் இங்கேயும் வந்தேன். இன்ஃபேக்ட் உணவுப் பொருட்கள்ல கெமிக்கல் கலக்காம இருக்க கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேல நீங்க பேசின உணர்வு பூர்வமான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும். அதுக்காக நான் சட்டமன்றத்துல எல்லா உறுப்பினர்கள் கிட்டையும் இதை பத்தி தெரிவிக்கிறேன். இது ஒரு இயக்கமா மாறணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தான் முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டு பணியாற்றணும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நல்லது. எல்லாருக்கும் வர. மாமா, மீட்டிங் பெரிய சக்சஸ். மினிஸ்டரே உள்ள போமா.
என்ன ஆளே மாறிட்ட? 2 நாளா ஆளை ஸ்கைப்ல கூட காணோம். பிஸி. மிதிலா எங்க? அவளுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல தமிழ்காரங்க தான். அவங்க பொண்ணும் இவளும் கிளாஸ்மேட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் டு அயர்லாந்து. இப்போ சந்தோஷம் தானே? 2ஆம் தேதி கிளம்புறோம். நீ பேக் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. திடீர்னு எப்படி ஆஃபீஸ்? 1 இயர் லாங் லீவ் போட்டுக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மாடியில பாத்தீங்களா? பார்த்தேன். எல்லார் வீட்டு மொட்டை மாடியும் பார்த்தேன். அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அவர் பார்த்துக்குப்பார். லோன் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே ஃபுட்டும் கிளைமேட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கு. மித்திலா ரொம்ப சஃபர் பண்றா. அவளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேலைக்கு ஆள வைக்கலான்னா 50,000 60,000 கேட்குறாங்க. அதுவும் பார்ட் டைமாக தான் வராங்க. தேங்க்ஸ். என்ன? நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு. ஒரு நல்ல வேலைக்காரி கிடைச்சிருந்தா விசாக்கு அப்ளிகேஷன் கூட போட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஓ மேடம் அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ? 3 நேரமும் சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா கணவன்களுக்கு போர் அடிக்குமே. இப்போ எல்லா மனைவியும் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி, இப்போ என்ன சொல்ல வர? நிறைய பேரோட சேர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாதியிலே விட்டுட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிதிலா, அம்மாவுக்கு அங்கே வர பிடிக்கல. தெரியல, நீயே கேளு. இங்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கே வரது கஷ்டமா இருக்குன்னு நீயே சொல்லிடு. மிதிலா, நீ முதல்ல அழாத. சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். வரேன், நான் வரேன். இதுதான் உங்களுடைய 1.5 ஏக்கர் வெஜிடபிள் ஃபார்மா? நீங்க பேசுனது இன்னைக்கு ஹிந்துவில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட்லேயும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்ஸ்லையும் ரெய்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெண்களுமா சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு ஒன்று 6 நாள் தான் இருக்கு. இது உங்க வீட்டு கல்யாணம். நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கம்மா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். நிச்சயமா எல்லாருமே வருவாங்க. ஆனா நான் வரதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2ஆம் தேதி நான் என் ஹஸ்பண்ட் கூட அயர்லாந்து போறேன். ஆனா 5ஆம் தேதியே எல்லா காய்கறியும் கல்யாண மண்டபத்துல இருக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். அப்படியா? நீங்க கல்யாணத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேம்மா. என்ன வசந்தி திடீர்னு? என் டாக்டர் மிதிலாக்காக நான் போய் தான் ஆகணும். 1 வருஷம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். கிரிஜாவுக்கு தான் கஷ்டம். நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இல்ல. உனக்கு ஒரு gift வாங்கி வச்சேன், கொண்டு வரதான் மறந்துட்டேன். மேடத்துக்கு நான் ஒரு gift வச்சிருக்கேன். புத்தகம் தானே, தமிழ்ல தான் இருக்கும். படிச்சா ஒன்றும் புரியாது அதானே? அதெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. பிரசிடென்ட் கிட்ட மித்திலா கேட்ட அந்த கேள்வி. மித்திலாவோட ஃப்ரெண்டு வாணி என் பக்கத்து வீடு தான். எனக்கு அவ தான் சொன்னான். வசந்தி, வசந்தி, பேக் பண்ணாம எங்க என்ன பண்ற? பயப்படாத, அயர்லாந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்கானிக் தான். பிரசிடென்ட் கிட்ட மித்திலா என்ன கேட்டான் தெரியுமா? சொன்னாலே
நம்ம 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டப்போ ஒரு பொண்ணோட கனவு ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொன்னியே அதை கேட்டு அதுல இருந்தா அந்த கேள்வி கேட்டதா அவ சொன்னா. அந்த கேள்விக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இந்தியால 14 பிரதமர்கள்ல ஒருத்தர் மட்டும்தான் பெண், 15 ஜனாதிபதிகள்ல ஒருத்தர் மட்டும்தான் பெண். ஏன் இந்த தேசத்துல அறிவாளியான தகுதியான பெண்களே இல்லையா? இல்ல அவங்க கனவுகளை யாரும் தடை பண்ணிட்டாங்களா? Who decides the expiry date of a woman's dream? இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பெண்கள் தான் முதல்வர். மக்களுக்காக போராடுற பல போராளிகள் பெண்கள். அவங்க யாரும் தன் கனவுகளை தொலைச்சிருவும் இல்ல, கண்ணீர்ல கரைஞ்சிருவும் இல்ல. நான் அயர்லாந்து வரல. என்ன பார்த்து தானே என் பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்டா? நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். டயல் பண்ணி கொடுங்க. முதல் தடவையா உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிறேன். நான் உங்க மனைவி. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து என்ன புரிஞ்சுக்கோங்க.